Glory to Jesus. இந்த வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்னாருடைய பொருத்தனை குறித்து இந்த நாளை நாம் தியானிக்க போகிறோம். எல்கானா என்ற நபருக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். அன்னாள், பெனினாள். பெனினாளுக்கோ பிள்ளைகள் இருந்தார்கள், அன்னாளுக்கோ பிள்ளை இல்லாதிருந்தது. இவங்க வருஷந்தோறும் கர்த்தருடைய நாமத்தை, சேனைகளின் கர்த்தரை தொழுது கொள்ளும்படியாக இவர்கள் ஆலயத்திற்கு போய் தேவனை பலியிடும்படியாகவும் தொழுது கொள்ளும்படியாகவும் இவர்கள் போவார்கள். அப்படி போகும்பொழுதெல்லாம் பெனினாள் அன்னாளை மிகவும் மனமடிவாக்கும்படியாய் அவங்கள மனமடிவாக்கி கொண்டே இருப்பார்கள். எல்கானா அன்னாளின் மேல் அநேகமான அவர் சிநேகம் வைத்திருந்தபடினாலே எல்லாவற்றிலும் 2 பங்கு எடுத்து கொண்டு வந்து கொடுப்பார். இப்படியே அன்னாள் கர்த்தர் தான் அன்னாளுடைய கர்ப்பத்தை அடைத்திருந்தார். இது கர்த்தர் அன்னாளுடைய கர்ப்பத்தை அடைத்திருந்தபடினாலே பெண்ணினால் எப்பொழுதும் அவர்கள் மனம் வடிவாக்கும்படி அவர்கள் பேசுவார்கள். அப்படி இருக்கும் பொழுது அன்னாள் அதிநிமித்தமாக அவங்க துக்கப்பட்டு கொண்டு அழுது கொண்டு அவர்கள் சாப்பிடாமல் அப்படியாக அவங்க ஆலயத்திற்கு போகும்போதெல்லாம் துக்கமாய் இருக்கிற அந்த சூழ்நிலையில இருக்கும் பொழுது எல்கானா வந்து அன்னாளிடத்திலே, அன்னாலே நீ ஏன் அழுகிறாய், ஏன் சாப்பிடாம இருக்கிற, நீ ஏன் துக்கமுகமா இருக்கிற, 10 பிள்ளைகளை பார்க்கலாம், நான் உனக்கு அதிகம் இல்லையா என்று சொல்லி அநேக வார்த்தைகளை கொண்டு தேற்றினாலும் கூட அண்ணனுடைய இருதயமோ அது துக்கமா இருந்தது. அதற்கு ஈடு கொடுக்க யாராலும் முடியாத அளவிற்கு மிகவும் பாரத்தோடு இருந்தால் அந்த சிலுவையில அவங்க இருக்கும் பொழுது கூட அவர்கள் சாப்பிட்டு குடித்து திருப்தியா இருக்கும் பொழுது கூட அண்ணாளுடைய இருதயமோ அங்கே திருப்தி அடையவில்லை. அண்ணாள் நேராக போய் தேவ ஆலயத்திலே உட்கார்ந்து கர்த்தரிடத்துல ஒரு பொருத்தனையை வைக்கிறார். சேனைகளின் கர்த்தாவே, என்னுடைய சிறுமையை கண்ணோக்கி பாருங்க, என்னை மறவாமல் நினைத்தருளுங்க, எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுங்க. நீங்க கொடுத்தீங்கன்னா அந்த ஆண் பிள்ளை அது உயிரோடு இருக்கிற அந்த சகல நாளிலும் என்ன பண்றேன், கர்த்தருக்கே நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி அன்னாள் பொருத்தனை பண்றாங்க. அப்படி அன்னாள் பொருத்தனை பண்ணும் பொழுது கர்த்தர் என்ன பண்றாரு, அவங்க இருதயத்தெல்லாம் ஊற்றி கர்த்தருடைய சமூகத்துல அவங்க மன கசந்து அழுது விண்ணப்பம் பண்ணும் பொழுது நிச்சயமாக தேவன் அந்த பொருத்தனையை ஏற்றுக்கொள்ளுகிறார். அந்த விண்ணப்பத்தின் சத்தத்தை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். சில நாட்கள் செல்கிறது. சில நாட்கள் சென்றவுடனே அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுகிறாள். பெற்று அந்த குமாரனுக்கு சாமுவேல் என்று பெயரிடுகிறார். பார்த்தீங்களா கர்த்தர் செய்த நன்மையை? பார்த்தீங்களா கர்த்தருடைய சமூகத்துல நாளிலும் கூட இதை கேட்டு கொண்டிருக்கிறதான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தருடைய சமூகத்துல மனம் கசந்து எத்தனையோ பேர் மனமடி வாக்குவாங்க. நம்முடைய இருதயம் நொறுங்கும்படியாக நம்மை ஒரு மனுஷன் என்று கூட நினைத்து கூட பேசக்கூடாத அளவிற்கு வார்த்தைகளை கொட்டுவார்கள். நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கும். ஹல்லேலூயா. அந்த சூழ்நிலையில தான் அன்னாள் காணப்பட்டாங்க. ஆனால் அன்னாள் மனிதர்களிடத்தில் போய் ஆறுதலை தேடவில்லை. வேற எந்த இடத்துலயும் போய் அவங்க நிம்மதி, ஆறுதல், சமாதானத்தை அவங்க தேடி போகவே இல்லை. அவங்க கர்த்தருடைய சமூகத்துல வந்து அவங்க இருதயத்தெல்லாம் ஊற்றி அவங்களுடைய விருப்பங்கள்லாம் கர்த்தரிடத்துல தெரிவித்து பொருத்தனை பண்ணும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாகவே ஒரு நல்ல ஒரு ஆண் குழந்தையை சாமுவேலை தேவன் கொடுத்தார். அதோட அன்னாள் ஆண்டவர் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி அன்னாள் அதை விட அப்படியே விட்டு விடவில்லை. அதனால என்ன செய்ற, கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணாங்கள, அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அது கர்த்தருக்கு என்று நான் ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லி இதே போல பிள்ளை வளர்ந்து பால் மறந்தது. உடனே அண்ணால் என்ன பண்றாங்க, நான் கர்த்தருக்கு பொருத்தனை செலுத்தினேன், கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணினேன், கர்த்தர் என் வேண்டுதலை கேட்டு என்னுடைய சிறுமையை அவர் என்ன பண்ணார், கண்ணோக்கி பார்த்து என்னை மறவாமல் அவர் நினைத்தருளினபடினால அந்த பொருத்தனைக்காக அவங்க காத்திருக்கிறாங்க. பிள்ளைய வளர்க்குறாங்க. பிள்ளை பால் குடி மறந்த உடனே அந்த பிள்ளையை கொண்டு போய், அப்பயுமே அந்த பிள்ளை குழந்தையா தான் இருக்கு. ஆனா அவங்க என்ன பண்றாங்க, கர்த்தருக்கு நான் ஒரு பொருத்தனை பண்ணிட்டேன், கர்த்தரைய விண்ணப்பத்தை கேட்டார், இந்த பொருத்தனையை நான் கர்த்தருக்கு செலுத்த வேண்டும் என்று சொல்லி அந்த குழந்தைய அப்படியே கொண்டு போய் அவங்க தேவ ஆலயத்துல ஏலி கையில அவங்க கொடுத்துடுறாங்க. ஏலி ஆகிய ஆசாரியன் கையில கொடுத்துட்டு, இது வந்து கர்த்தர் எனக்கு கொடுத்த கர்த்தராலே நான் பெற்றுக்கொண்ட குமாரன் என்று சொல்லி இது கர்த்தருக்குரியது என்று சொல்லி அவங்க ஒப்பு கொடுக்குறாங்க. இந்த நாட்களில கூட நம் கர்த்தருக்கு என்று அநேக பொருத்தினர்களை பண்ணலாம். ஆனாலும் கூட
கர்த்தருக்காக அந்த பொருத்தனைகளை பண்ணும்பொழுது நிச்சயமாகவே தேவன் அந்த காரியத்தை கேட்டு நம்முடைய வேண்டுதல்களை விண்ணப்பங்களை கேட்டு தேவன் அதில் இருந்து நமக்கு ஒரு விடுதலையும் ஒரு ஜெயத்தையும் கொடுக்கிற தேவனா இருக்கிறார்.